குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 27 2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வர இருக்கிற 2025ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்கள் கிடைக்கும். இதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இதில் வந்து ஸ்க்ரீனில் தர நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஷெடியூல் வந்து வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அதை டச் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 ஷெடியூல் அப்படின்னு அனுப்புனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? இந்த ஷெடியூலை ஃபுல்லாக படித்து பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ரிவிஷன் டெஸ்ட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மெமரி ஆகும். நீங்கள் கேட்ட கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஷெடியூல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது கரண்ட் பஸ் பார்த்துலாம். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா வஉசி துறைமுகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற சரக்கு பெட்டக முனையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. செப்டம்பரில் புதிய சரக்கு பெட்டக முனையம் வந்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறார் பிரதமர் அவர்கள். ஓகேங்களா? தூத்துக்குடி பயணத்தின் போது அதை சொல்லியிருக்காரு. தமிழகத்தின் வளர்ச்சிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உற்பத்தியாகும் 2000 மெகாவாட் மின்சாரத்தை எடுத்துச் செல்லும் பாதைக்கான திட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். அப்படி இல்லைனா ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு சில டேட்டாஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தூத்துக்குடி வந்த பிரதமருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அதாவது தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நினைவு பரிசாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 548 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் அழகு 3 4வது பிரிவுகளின் மின் பரிமாற்ற அமைப்பு பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிதம்பரனார் துறைமுகத்திற்கு 285 கோடி மதிப்பில் ஆண்டுக்கு 6.96 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாளும் திறன் கொண்ட வடக்கு சரக்கு கப்பல் நிறுத்துமிடம் 3 அதை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2357 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள சேத்தியாத்தோப்பு சோழபுரம் பகுதி 4 வழிச்சாலை, ரூபாய் 2000 கோடியில் 6 வழிச்சாலையாக மாற்றப்பட்ட தூத்துக்குடி துறைமுக சாலை உள்ளிட்ட நிறைய நலத்திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து மாலத்தீவு உறவை வலுப்படுத்த இந்தியா வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு நமக்கு ஆல்ரெடி தெரியும், பிரிட்டன் போயிட்டு மாலத்தீவு போயிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்திருக்காரு. மாலத்தீவின் 2 நாள் பயணமாக சென்ற பிரதமர் மோடி மலேயில் உள்ள பிரசித்தி பெற்ற குடியரசுத் தலைவர் சதுக்கத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற அந்நாட்டினுடைய 60வது சுதந்திர தின விழா அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது கேட்டுருவாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மாலத்தீவுடைய 6 ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. பிரதமர் மோடியின் மாலத்தீவு பயணத்தின் போது இந்தியா மாலத்தீவுடைய 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பமிட்டிருக்காங்க. மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு, வானிலை ஆய்வு, டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு, இந்தியாவின் எண்ம பரிவர்த்தனை, அதாவது யூபிஐன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய மருந்தியல் தொடர்பான ஒப்பந்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவுக்கு கடன் திரும்ப செலுத்தும் அளவை வந்து பார்த்திங்கன்னா 40% அளவுக்கு, அதாவது 440 கோடியிலிருந்து 250 கோடியாக குறைக்கிறது உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. அடுத்து மிக முக்கியமானது கார்கில் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்கில் போர் வெற்றி தினம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா கார்கில் போர் வெற்றி தினம் கார்கில் விஜய் திவாஸ் அப்படின்னு கொண்டாடப்படுது. இந்தியா பாகிஸ்தான் இடையே 1999ஆம் ஆண்டு நடைபெற்றது அந்த கார்கில் போர். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியொட்டிய 3 மாதங்களுக்கு இந்த போர் நடைபெற்றிருக்கு. ஆப்ரேஷன் விஜய் அப்படின்ற பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்கில் போர். இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று செயல்படுத்தணும் இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்கில் போருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் விஜய் என்ற பெயரில் இந்தியா நடவடிக்கை எடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 1999 ஜூலை 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெற்றி பெற்றதாக அறிவித்தது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கார்கில் தினமாக கொண்டாடுறோம். இந்த தினத்தையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் கார்கில் போர் வெற்றி தினமாக ஜூலை 26ஆம் தேதி கொண்டாடுறோம். இது வந்து 26வது கார்கில் வெற்றி தினம். ஓகேங்களா? கார்கில் போரில் வந்து பார்த்திங்கன்னா வீரமடைந்த வந்த வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் உள்ள தேசிய போர் நினைவகத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்திய ராணுவ துணை தலைமை தளபதி NS ராஜா சுப்ரமணி, இந்திய விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படை தளபதியான தினேஷ் கே திரிபாதி ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஓகேங்களா?
அடுத்து முக்கியமானது, இராணுவத்தில் புதியதாக ஒரு படைப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க. ஆளில்லா விமானங்கள், பீரங்கிகள் மற்றும் வீரர்கள் என அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் இயங்கும் விதமாக இந்திய இராணுவத்தில் ருத்ரா அப்படின்ற படைப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்க. முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ தலைமை தளபதி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காரு. கார்கில் வீரர்கள் நினைவு கூற 3 புதிய முன்னெடுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, கார்கில் போர் வீரமடைந்த வீரர்களின் நினைவிடத்துக்கு நேரில் சென்று மரியாதை செலுத்த முடியாத பட்சத்தில் அவர்களுக்கு இணைய வழியில் மரியாதை செலுத்தும் விதமாக ஷரத்தாஞ்சலி அப்படின்ற வலைதளத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கார்கில் போர் பின்னணி மற்றும் முழு தகவலையும் கேட்டறியும் வகையில் கியூஆர் கோட் அடிப்படையில், அதாவது கேட்பொலி, அதாவது வாய்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, போர் பகுதி சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் பட்டாலிக் செக்டாரில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்ஓசின்னு சொல்லுவாங்க, சிந்து காட்சி முனையம் அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க. ஓகேங்களா, அமைச்சிருக்கிறாங்க. இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா கார்கில் வீரர்களை நினைவு கூறும் விதமாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தில் ருத்ரா என்னும் படைப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீரங்கி படைப்பிரிவை பொறுத்தவரை சக்திபான் அப்படின்ற புதிய பிரிவையும் ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளில்லா விமான தாக்குதல் தடுக்கும் ஆயுத அமைப்பு மற்றும் ஆளில்லா வெடிமருந்து விமானங்கள் உள்ளிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ருத்ரான்றது. ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆளில்லா விமானங்கள், பீரங்கிகள் மற்றும் வீரர்கள் என அனைவரையும் ஒரே குடையின் கீழ் இயங்கும் விதமாக உருவாக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ருத்ரா. பீகாரில் பத்திரிகையாளர்கள் ஓய்வூதியம் வந்து பார்த்திங்கன்னா 15,000 உயர்த்திருக்காங்க. பீகார் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு மாத ஓய்வூதியம் 15,000 உயர்த்தி மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 6,000 வழங்கப்பட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நாடாளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றிய எம்பிகளுக்கு, அதாவது பிரைம் பாயிண்ட் அப்படின்ற அறக்கட்டளை சார்பில் சன்சத் ரத்னா 2025 விருது வழங்கும் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் நடக்குது. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக எம்பி உள்ளிட்ட 17 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது. இந்த விருதாளருடைய பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதில் திருவண்ணாமலை மக்களவை தொகுதி திமுக எம்பியான CN அண்ணாதுரை உள்ளிட்ட 17 பேர் வாங்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் உள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கோனேரு ஹம்பி, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா முதல் கேமை வந்து பார்த்திங்கன்னா ட்ராவில் முடிச்சிருக்காங்க. இன்னும் கேம் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்று ராஜேந்திர சோழனுடைய முப்பெரும் விழா நடக்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டபஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த 2ஆம் நிலை காவல்துறை டெஸ்ட் பேஜ் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இல்லை உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்கள் வந்து டீட்டெயில் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.